ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பச்சை பயிர் வச்சு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பயிரோட வாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம், சின்ன டேபிள் ஸ்பூனில் தான். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு பிசைஞ்சு ஒரு 3-4 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ 4வது டைம் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்குது பச்சை பயிறு. தண்ணியை வடிச்சிட்டு பாருங்கள், நல்லா ஒன்றும் தனித்தனியாக ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம தோசையோட நிறம் மாறாமல் வரதுக்காக மல்லி இலை வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்சம் மட்டும் பச்சை பயிறு, ஊற வச்ச பச்சை பயிறு சேர்த்து நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சீரகம் பச்சை மிளகாலாம் நல்லா அரைஞ்சி வரும். இப்போ மீதம் இருக்கிற பச்சை பயிறு எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம டைரெக்டாக தோசை ஊற்ற வேண்டியதா. அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மேலே தண்ணி தொளிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம தோசை ஊற்றணுன்னா நல்லா வந்து மெல்லிஸாக பேப்பர் மாதிரி நமக்கு பச்சை பயிறு தோசை கிடைக்கும். இப்போது தோசைக்கல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்லா செவந்து முருகலாக வரும். பாருங்கள், திருப்பி போடுறேன். கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா முறுன்னு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா முருகலாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம தோசையாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரியே நல்லா முருகலாக செவன் வந்திருக்கு. நம்ம சாப்பிடும்போது பெருசாக வேறு எந்த தோசை மாதிரி ஃப்ளேவர்லாம் எதுவுமே தெரியாது. நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க மட்டும் கொஞ்சம் காரசாரமாக தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.